ஒலிம்பிக் மல்யுத்தத்தில் பதக்கம் வெல்லவிருந்த இந்தியாவின் வினேஷ் போகத் தகுதி நீக்கம். அனுமதிக்கப்பட்ட 50 கிலோவை விட சில கிராம்கள் அதிகமாக இருந்ததால் நடவடிக்கை என தகவல். வினேஷ் போகத் தகுதி நீக்கம் காயப்படுத்தியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி ஆறுதல். சாம்பியன்களின் சாம்பியன் வினேஷ் போகத் என புகழாரம். சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரனை விடுவித்த உத்தரவு ரத்து. குற்றச்சாட்டு பதிவு செய்து சாட்சி விசாரணையை தொடங்க உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவு. செப்டம்பர் 11ஆம் தேதி அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் நேரில் ஆஜராக ஆணை. வழக்கை தினமும் விசாரிக்க ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆகஸ்ட் 13ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம். அமெரிக்க பயணத்திற்கு முன்பாக அமைச்சர்களுடன் ஆலோசிக்கிறார் முதலமைச்சர். இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள ஷேக் ஹசீனா எந்த நாட்டில் அடைக்கலம் செல்வது என இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. மகன் சஜீப் வாசத் ஜாய் தகவல். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் காங்கிரஸ் பிரமுகர் அஷ்வத் அமன் கைது. கட்சியிலிருந்து நீக்கியது காங்கிரஸ். நாளை மறுநாள் நடைபெறுவதாக இருந்த அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. அறிவிக்கப்பட்ட ஒரு நாளிலேயே ஒத்திவைக்கப்பட்டதால் பரபரப்பு. அவதூறு வழக்கில் செப்டம்பர் 9ஆம் தேதி நேரில் ஆஜராக சபாநாயகர் அப்பாவுக்கு உத்தரவு. MP MLAக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் ஆணை. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 6வது ஆண்டு நினைவு நாள். அமைதி பேரணி சென்று நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். புதுச்சேரியின் புதிய துணைநிலை ஆளுநராக கைலாஷ்நாதன் பதவியேற்பு. உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். I, K. Kailashnathan, do solemnly affirm that I will faithfully discharge the functions of சென்னையில் 2 நாட்களில் சவரனுக்கு 1120 ரூபாய் குறைந்த தங்கத்தின் விலை. ஒரு சவரன் விலை 51,000க்கும் கீழ் சென்றது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் ஆடிப்பூர தேரோட்டம். கோவிந்தா முழக்கத்துடன் பல்லாயிரம் பேர் வடம் பிடித்து இழுத்தனர். அமெரிக்காவில் ட்ரம்பை கொல்ல சதித்திட்டம் தீட்டியதாக பாகிஸ்தானைச் சேர்ந்தவர் மீது குற்றச்சாட்டு. மேலும் பல அதிகாரிகளையும் தீர்த்து கட்ட திட்டமிட்டதாக தகவல். இலங்கைக்கு எதிராக இன்று கடைசி ஒருநாள் போட்டி. வெற்றி பெற்று தொடரை சமன் செய்யும் முனைப்பில் இந்திய அணி. கர்நாடகாவில் பாலம் உடைந்ததில் ஆற்றில் விழுந்த லாரி. ஓட்டுநரை உயிருடன் காப்பாற்றிய மீனவர்கள். பாரிஸ் ஒலிம்பிக்கில் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்ற மனுபாக்கர் நாடு திரும்பினார். டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு.
வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ள வங்கதேசத்தில் இந்திய தூதரகம் செயல்படும் என அறிவிப்பு. அத்தியாவசியமில்லாத அலுவலர்கள் மட்டும் திரும்ப அழைத்து வரப்படுவார்கள் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தகவல். பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் பதக்கம் வெல்ல இருந்த வினேஷ் போகத் ஒரு சில கிராம் எடை கூடுதலாக இருந்ததாக கூறி தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் 50 கிலோ எடைப்பிரிவின் அரையிறுதி ஆட்டத்தில் கியூபா வீராங்கனையை எதிர்கொண்ட வினேஷ் போகத் 5-0 என்ற புள்ளி கணக்கில் அபார வெற்றி பெற்றார். இதன் மூலம் இறுதிப் போட்டிக்குள் நுழைந்த முதல் இந்திய வீராங்கனை என்ற பெருமையை பெற்ற வினேஷ் போகத் வெள்ளிப் பதக்கத்தை வெல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் வினேஷ் போகத்தின் எடை அதிகரித்ததால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாக இந்திய ஒலிம்பிக் கூட்டமைப்பு உறுதிப்படுத்தியுள்ளது. அதாவது நேற்று இரவு சரியாக 50 கிலோ எடை இருந்த வினேஷ் போகத் இன்று காலையில் ஒரு சில கிராம் எடை கூடியதால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். எனவே இன்று நடைபெற இருந்த மல்யுத்த இறுதிப் போட்டியில் வினேஷ் போகத் பங்கேற்க முடியாததால் இந்தியாவிற்கு பதக்கம் கிடைக்கும் வாய்ப்பு பறிபோனது. ஒலிம்பிக் போட்டி விதிகளின்படி இறுதிப் போட்டியில் விளையாட இருந்த அமெரிக்க வீராங்கனை தங்கம் வெல்ல உள்ளார். அதே சமயம் வெள்ளிப் பதக்கம் யாருக்கும் வழங்கப்படாத நிலையில் போட்டியில் 3வது இடம் பிடிக்கும் வீராங்கனைக்கு வெண்கலம் வழங்கப்படும். வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது தொடர்பான விவரங்களை பிரதமர் நரேந்திர மோடி கேட்டறிந்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இந்த விவரங்களை பிரதமர் நரேந்திர மோடி யாரிடம் கேட்டறிந்திருக்கிறார்? என்ன விவரங்கள் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன? அப்படின்னா பாரிஸ் ஒலிம்பிக்கில் இருந்து மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது தொடர்பாக தற்போது இந்திய ஒலிம்பிக் சம்மேளனத்துடைய தலைவர் PT உஷாவிடம் பிரதமர் மோடி தொலைபேசி மூலமாக பேசியுள்ளார். வினேஷ் போகத்தினுடைய தகுதி நீக்கம் தொடர்பான அனைத்து முழு விவரங்களையும் அவர் PT உஷாவிடமிருந்து கேட்டறிந்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்தியாவினுடைய சார்பாக இந்திய ஒலிம்பிக் சம்மேளனத்தின் சார்பாக பாரிஸ் ஒலிம்பிக் சம்மேளனத்திடம் குறிப்பாக உலக அந்த ஒலிம்பிக் சம்மேளனத்திடம் கோரிக்கை வைப்பதற்கான ஒரு அறிவுறுத்தலையும் PT உஷாவிற்கு பிரதமர் மோடி வழங்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. முடிந்த வரையில் வினேஷ் போகத்திற்கு இந்திய அரசாங்கம் சார்பாக உதவியை செய்ய வேண்டும் எனவும் கடுமையான எதிர்ப்பை சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனத்திடம் வைக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் தற்பொழுது PT உஷாவிற்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தலாக வழங்கியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் வினேஷ் போகத்திற்கு தேவையான உதவிகளை செய்வதற்காகவும் அவரை அழைத்து சென்று அதிகாரிகளுடன் பேசுவதற்கான ஒரு அறிவுறுத்தலையும் தற்பொழுது PT உஷாவிற்கு பிரதமர் மோடி வழங்கியுள்ளதாக தகவல்களானது வெளியாக இருக்கின்றன. தொலைபேசி மூலம் PT உஷாவை தொடர்பு கொண்டு இந்த ஒரு அறிவுறுத்தலை தற்போது பிரதமர் மோடி வழங்கியுள்ளார். அது மட்டுமல்லாமல் வினேஷ் போகத்திற்கும் அவருடைய பக்கபலமாக இந்திய அரசாங்கம் இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை வழங்குவதாகவும் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அபிநயா, வினேஷ் போகத் விவகாரம் குறித்து PT உஷாவிடம் தொடர்பு கொண்டு என்ன நடந்தது என்பதை கேட்டறிந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இது சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.